வீரனுக்கு நேரமே சரியில்லைங்க. யார் அந்த வீரன்? வேற யாரு, நானே எங்க அப்பனுதான். எங்கிட்டு போனாலும் எங்களையே போட்டு அடிக்கிறாங்க. திரு ஸ்டாலின், இதுக்கு மேலே நீங்கள் அரசியல் ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாதான். ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்காங்க. ஸோ இதற்கு மேலே என்ன கேவலம் இருக்குது? கடந்த 50 வருஷம் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஐ டோன்ட் கேர். ஏன் சாபம்லா உன்னை எப்படா சும்மா விடும்? நான் பாட்டுக்கு செவனேன்னு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன். நான் வாலண்டியரா வந்து எனக்கு பக்கத்தில் ஏறிட்டு என்னையவே ஓங்கி அரைஞ்சி வெளியே போன சொன்னியறான். ஓ அதிகார கோதைக்கு தாண்டா ஆப்பு வச்சாங்க மக்கள். ஓன் தொகுதியிலே தோத்தியா? இதுவும் வேணும், உனக்கு இன்னமும் வேணும்டா. கணக்கே போட தெரியாது ஸ்டாலினுக்கு. தட்டிலையும் ஆக தட்டிடு. இதெல்லாம் நம்மளுக்கு முதலமைச்சரா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறதே நம்மளுக்கு தான் கேவலம். இன்னும் அதிகார கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. சிபிஎம் 2, சிபிஐ 2, பிசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2. எவ்வளாச்சு? சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா. தெரியாம தானே கேட்கிறேன். Hey, I've seen this one. This is a classic. வேற கணக்குக்கு வரணும். 86 பேர் இப்போ இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, 9. ஆக 86, 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 97 தான் சொல்றேன். ஏய், வாயை முன் ஏந்து போட. எதா அசீமா பேசிட்டு போற. என்ன மகனே, சட்டமன்றம்லாம் எப்படி போகுது? உள்ளலாம் எப்படி பேசிக்கிறாங்க? என்ன நிலவரம்? டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்கணும். சோலி முடிச்சு. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.